ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேப்கினியோட எபிசோட் 70 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் தாரிக் செய்ரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஃபெரித் வந்துடுறா கன்னோட. இதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் ஷாக் ஆகும்போது செய்ரன் என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி அவனை கன் பாயிண்டில் நிற்க வச்சு பேசுகிறான். நான் உன்னை தான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பரவாயில்ல கடைசியாக நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு இவன் பேசும்போது எனக்கு ஃபெரித்தோட கோவத்தை பார்த்து பயமாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வரான். இதே நேரத்தில் அக்கினோட அம்மா கிட்ட தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. அக்கினோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சாகிறதுக்குள்ளே என்னோட கடைசி ஆசை என்னன்னு யாராவது என்கிட்ட கேட்டால் அது உன்னை பார்க்குறதா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். நான் உன்னை அவ்வளோ விரும்பினேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தியா? அவன் என்னை அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்ட செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் பொணமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் பையனை கூட நான் இழந்துட்டேன். எனக்கு ஒரு உயிர் பலி உன் குடும்பத்திலேருந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பேசுகிறாங்க. வீட்டுக்கு செய்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து அவன் பயங்கரமாக கத்துறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன செக்யூரிட்டிஸ் வச்சுருக்கீங்க, அவங்க இன்றைக்கி என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி மோசமான செக்யூரிட்டிஸ் இதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா எல்லோரும் வேலையை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அப்தின் லாட்டிஃப்னு அத்தனை பெரிய அவன் கத்திட்டு வரான். உன்னால தான்டா எல்லாம் நடந்துச்சு, நீ மட்டும் வராமல் இருந்ததுன்னா நான் என்ன சொல்ல வரணும் அதை முழுசாவது சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே என்னால் செய்கிறேன்ட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபெரித், நம்ம ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணலாம், மேன் டு மேன், நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். பாத்தியா, இனி இந்த பைத்தியக்காரன் கூட நான் போராடணும், உன்னால தான் இதெல்லாம் அப்படின்னு சத்தம் போடும்போது செய்கிறேன்ட்டு மெசேஜ் வருது, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறான். இஃப்கட் இந்த மாதிரி தேஷ்முக் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி என்னோட தங்கச்சியை கொண்டுட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப பழும்போது, சரி நீ கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போது தாத்தாட்டிருந்து கால் வருது, இன்றைக்கி நைட் நம்ம ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்வைட் பண்ணுறாரு. தாரிக் செய்ரனையும் ஃபெரித்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி ரெண்டு பேத்துக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கான். பட் வேறு டிஃப்ரெண்ட் பிளேசஸில். தாரிக்கை மீட் பண்ணுறதுக்காக செய்ரன் ஹெல்ப் கேட்குறது சுனா கிட்ட. பட் என்ன விஷயம் சொல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மட்டும் சொல்கிறா. இவ்வளோ ஓகே சொல்லிடுறா. ரெண்டு பேரும் அந்த நைட் டின்னருக்காக ரொம்ப நல்லா ஹாப்பியாக கிளம்பி போகிறாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரித் தனியாக கிளம்புறான். சுனாவும் செய்ரனும் காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு சடனாக பேக் பயங்கரமாக பெயின் ஆகுது, ஐ திங்க் ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கார் நிப்பாட்டு சொல்லுவாங்க. பட் செக்யூரிட்டிஸ் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சுனா சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடும்போது வேறு வழி இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்டே அவங்க நிப்பாட்டுறாங்க. நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ரன் அந்த டைமில் தாரிக்கை மீட் பண்ணி பேசுகிறா. அதில் தாரிக்கை பார்க்க போன ஃபெரித் அந்த இடத்துல யாரும் இல்லாமல் ஏமாந்து அங்கேருந்து திரும்புகிறான். தாரிக் சொல்ல வர்றது என்னென்னா, நீ சாக விரும்பாத, நீ சாகக்கூடாது, உனக்காக நான் எல்லாமே பண்ண ரெடியாக இருக்கேன், நீ அவனை நினச்சி பயப்படாத, நான் சீக்கிரமாக இதுக்கான க்யூரை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறான். பட் நான் நிம்மதியாக சாகணும்னு நினைக்கிறேன், எனக்கும் என் புருஷனுக்கு நடுவில் நீ வராத, உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை, என் அக்கா லைஃப்பில் உன் அண்ணன் நீ வர வேண்டான்னு சொல்லு, நான் நிம்மதியாக சாகணும்னு நினைக்கிறேன், என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு பேசிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறான். டின்னருக்கு போகிற ஹோட்டலில் வெளியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க உள்ளே போய் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது கயா ஒன்று சொல்கிறான். என்ன அப்படின்னா, அம்மா மட்டும் தனியாக லண்டனில் இருக்காங்க, ஸோ தட் நானும் அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நானும் சுனாவும் போகலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவன் மீன் பண்ணுறான். அதை கேட்குற சுனாக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. பட் அவளால் எதுவும் பேச முடியல. அந்த இடத்துல சடனாக போலீஸ் வராங்க. இஃப்கட் தான் அவளோட தங்கச்சி கொன்னா அப்படின்னு சொல்லி யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவளை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல கோர்கன் ஃபேமிலி இவளுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. ஆக்சுவலாக அந்த போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணது பாட்டி தான். இவன் நிறையா பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியும், அதனால தான் இவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த நைட் டைமில் பொம்மைகளோட விளையாடிட்டு இருக்கிற இந்த சஃபட் லூசு பயலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யாருன்னா சுனா தான். நான் அவனை மீட் பண்ணணும், நாளைக்கு மார்னிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இந்த சைக்கோ அவனோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னென்னா, எனக்கு எஸ்மே வேணும், அவள் என் கூட வந்து வாழ மாட்டா அவளோட பொண்ணுங்க இல்லாமல், ஸோ அவள் பொண்ணுங்களை நீ எடுத்துக்கோ, எஸ்மேவை நான் வச்சுக்கிறேன், நீ என்னோட மருமகனாக இரு, நான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறேன், இதான் என்னோட பிளான், டைம் வரப்போ சொல்கிறேன், அப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த நைட் டைமில் அக்கினோட அம்மா நேராக கால் பண்ணுறது குல்கனுக்கு தான். நான் எப்படி ஒரு உயிரை எடுக்கத்தான் போகிறேன், அது சீக்கிரமாக போக போகுது அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறா. இவளுக்கு தெரியுது ஆர்கனுக்கு எதிராக தாத்தா ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதனால் காலையில் குல்கன் எங்கேயோ வெளியே கிளம்பி போகிறா. அதே மாதிரி கயா வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி டிரைவர்ஸ் கிட்ட சுனா எங்கே போனாலும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறா. சுனாவும் மார்னிங் கிளம்பி நேராக பார்க்க போகிறது இவனை தான். இந்த லூசு பையன் என்னென்னமோ பேசுகிறான். இவ கடுப்பாய் தாரிக்கு எதுக்கு செய்கிறேன்னு பார்க்க வரான் அப்படின்னு சொல்லி கடுப்பாய் இவ கண்டபடி பேசுகிறா. அதில் பயந்து, இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை எப்படியாவது காப்பாற்றலாம் தான் என் தம்பி முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறான். என்ன உடம்பு சரியில்லை, நீ என்ன சொல்ல வர? நைஃப் எடுத்து அவனோட கழுத்தில் வச்சு கேட்கும்போது, செய்ரனுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்குது, அவள் சீக்கிரம் சாக போகிறா அப்படின்னு சொல்லி இவன் உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அவள் ஒரு மாதிரி ஆகிடுறா. அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. அவள் பின்னாடியே போகிற இவன் அந்த இடத்துல
கயா வந்துடுறா. வந்து அவனை அடித்து தூக்கிட்டு போகிறான். வெளி போன குல்கன் நேராக போகிறது இஃப்கட் கிட்ட தான். அவளை பெயிலில் எடுக்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, தாத்தா ஆர்கனுக்கு ஏதோ எதிராக பிளான் பண்ணியிருக்காரு, ஆர்கனை நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும், எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறா. அந்த நேரத்தில் தாத்தா ஆர்கனுக்கு எதிராக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது, இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணாமல் நீ அங்கே போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் இவனுக்கு அந்த மீட்டிங் தான் முக்கியம். ஏன்னா தாத்தாக்கு தெரியாமல் ஆரம்பித்த ஸ்டோர்ஸ் பற்றின மீட்டிங் அது. அதனால எனக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறேன், அது வரைக்கும் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். வீட்டுக்கு வர கயா அவனோட கார் டிக்கியில் சஃபட்டை போட்டு எடுத்துகிட்டு வரான். இந்த நேரத்தில் இந்த காட்டுப்பூச்சி எங்கேயோ போயிருப்பான், அதை பற்றி அவள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கான், இந்த மாதிரி சாக்லேட் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி வா அங்கே போகலான்னு சொல்லி எஸ்மேவும் சொல்கிறா. வீட்டுக்கு வந்ததும் சேரனை அனுப்பி வச்சுட்டு இவன் நேராக போய் கயாவை பார்க்குறான். அவன் சஃபட்டை அடித்து உள்ளே வச்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். நீ ஏன்டா இதை பண்ண அப்படிங்கிறான். இவன் மறுபடியும் சுனாவை மீட் பண்ணான். இவன் மீட் பண்ணதுக்கப்புறம் அவள் அழுதுட்டு அந்த இடத்த விட்டு ஓடினா. இப்போ வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கா. என்ன நடக்குதுன்னு தெரியல, இவன் என்ன சொன்னான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ என்னடா சொன்ன, எதுக்குடா சுனா அழுகிறா, நான் எதுவுமே சொல்ல, சைரனை பற்றி மட்டும்தான் பேசினேன் அப்படிங்கிறான். நீ சைரனை பற்றி என்ன பேசின அப்படின்னு கேட்கும்போது, சைரனுக்கு உடம்பு சரியில்லாத மட்டும்தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் ரொம்ப ஷாக்காகி வெளியே வரான். இதே நேரத்தில் சைரனோட ரூமில் காத்துட்ருக்கிற சுனா அவளை பார்த்து ரொம்ப அழுகிறா. தயவு செஞ்சு இது பொய்ன்னு சொல்லு, நான் சஃபட்டை மீட் பண்ணிட்டு வரேன், எனக்கு தெரியும் இதெல்லாமே பொய் தானே, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கேட்பா. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன், எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஃபெரித் வந்துடுறான். என்ன ப்ராப்ளம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது ரெண்டு பேரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்படியே அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் என்னாச்சுன்னு சொல்லி ஃபெரித் கேட்கும்போது, நீ முதல் போக்கா அப்படின்னு சொல்லி அவளை ரூமில் அனுப்பி வச்சிடறா. அவள் உள்ளே போய் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் இப்போ சைக்காட்டிஸ்ட்டை போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, நான் சரியில்லை, அதனால தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன், எனக்கு எல்லா விஷயங்களையும் யோசிக்க முடியல, நான் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லி சமாளிக்கிறா. பயங்கரமாக அழுது முடிச்சுட்டு வெளியே வர சுனா ரொம்ப நார்மலாக, ஓகே இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இதை நம்ம பார்த்துக்கலாம், இன்னொரு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாள். நான் இன்னொரு டாக்டர்கிட்ட பேசிட்டேன், இதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்வாள். ரெண்டாவது டாக்டர் தானே பேசினேன், மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, 1008 டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அத்தனை பேரையும் பார்க்கலாம், நம்ம முதல்ல இதை பற்றி ஃபெரித்திட்ட சொல்லணும், அவனுக்கு தெரிஞ்ச நிறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க, நம்ம இதை சரி பண்ண முடியும், இதுக்கு மேலே நீ இப்படி பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஃபெரித்திட்ட என்னால் சொல்ல முடியாது, நீயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவன் நேராக போகிறது சஃபட் கிட்ட தான். இங்கே பாரு எதுக்கு சுனா இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு தெரியாது அப்படின்னு இவன் சொல்லும்போது, கயா நீ சொல்ல போறியா இல்லையா, சுனா ரொம்ப அழுகிறா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை கட்டினால தான்டா அவள் அழுகிறா அப்படின்னு சொல்லும்போது இவன் அடிக்க வருவான். சரி போ, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இவனை அவன் அங்கேருந்து கிளப்பி விட்டுறான். குல்கன் ஒரு சில விஷயங்களை இவகிட்ட சொல்லும்போது இவ ஹெல்ப் கேட்கறது ஷேஷ்முக் கிட்ட தான். இந்த நேரத்தில் இந்த சைக்கோ ஜெரினு காட்டுப்பூச்சி ஒன்றா இருக்கிற ஃப்ளாட் கிட்ட அவளை இறக்கி விட்டு இந்த ஃப்ளாட் நம்பர்னு சொல்கிறான். இவன் மேலே போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற பார்த்து பயங்கரமாக உடஞ்சி அவனை திட்டி அடித்து பிரச்சனை பண்ணி, இதுக்கு மேலே உன் லைஃப்பில் நான் இருக்க போகிறதில்ல, ஆனால் இவ கூட நீ வாழ்றதுக்கு நான் என்றைக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரம்னு பார்த்து அவளை கீழே தள்ளி மண்டையை இடி நடித்து கீழே தள்ளி விட்டுறா. அதில் ஒரு மாதிரி மயக்கமாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. பயந்து போய் அவள் அங்கேருந்து ஓடிறா. பயந்து போய் வந்த அவளை பத்திரமா இந்த சைக்கோ பைவில் கூட்டிகிட்டு போகிறான். இந்த காட்டுப்பூச்சி கால் பண்ணுறது ஃபெரித்துக்கு தான். இந்த மாதிரி ஜெரின் செத்துட்டான்னு நினைக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து கொன்று போட்டு போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரத்தமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபெரித் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த அக்கினோட அம்மாவும் ஷேஷ்முகும் சேர்ந்து ஆர்கன் ஃபேமிலிக்கு எதிராக நிறையா ப்ராப்ளம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஜெரினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பெலினும் வரா. அவளுக்கு அந்த இடத்துல இப்போது ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த சைக்கோ கிட்டே இவ பேசிகிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் செத்து போயிட்டான்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ என் பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதனால இந்த சைக்கோ பைப்பில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவான். அதுக்கு நடுவில் தாரிக் கால் பண்ணி, சரியான டைம், நான் 3 பேரை பிக்கெட் பண்ணிட்டு வரேன், இனிமேல் நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறான். ஹோட்டல் வந்து அவங்க அம்மா பொண்ணுங்களை பார்த்து எல்லா விஷயங்களையும் சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபெரித்துக்கு இவ கால் பண்ணி கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் இவ கொஞ்சம் நார்மல் ஆகிறா. நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்கம்மா, நீங்கள் அது வரைக்கும் எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியே போகிறப்போ அந்த இடத்துல தாரிக் வரான். தாரிக்கை பார்த்ததும் செய்கிறன் எந்திரிச்சு போகும்போது அந்த இடத்துக்கு சைக்கோவும் வரான். டிரைவர் நீங்கள் போய் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் டிரைவர் அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி விட்டுறான். டிரைவராக ட்ரீட் பண்ணுறனால இவனால் எதுவுமே சொல்ல முடியல. தாரிக்கிட்ட
நீ என்கிட்ட பேசல அப்படின்னா நான் இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணுவேன். நான் உங்ககிட்ட பேசணும்னு நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். நீ அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்க. நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அது கனவுலையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறா. இப்படி நைட்டாக அந்த சைக்கோ இவனை பயங்கரமாக திட்டுறான். நீ என்ன பண்ண, இன்னைக்கு பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தா இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம், நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட அப்படிங்கிறான். இந்த பிளானை தான் நான் ஆல்ரெடி பண்ணேன், ஆனால் அதில் தோற்று போயிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டால் மட்டும் இவங்க நம்ம கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்கன்னா? இது இன்னும் தலைவலி தான். அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் ஆர்கன் ஃபேமிலிக்கு எதிராக இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பெலின் தெரிஞ்சுக்கிறா. இந்த நைட் டைமில் இவன் நேராக போய் இவ்கிட்ட பார்த்து நீ தான் அவளை கொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை, நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் என்னை மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறா. சரி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் டைமில் இவன் போய் ஷேஜ்முகை பார்க்குறான். பட் அவன் இவனை கன் பாயிண்டில் லாக் பண்ணுறான். மார்னிங்கே அப்தின் கிட்ட வந்து அப்பா எங்கே போனாருன்னு கேட்பான். இந்த மாதிரி நைட் டைமில் போனார், நாங்கள் யாரும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ வரைக்கும் அவர் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பெலின் மெசேஜ் பண்ணுறான். உன் அப்பாவுக்கும் என் அங்கிளுக்கு நடுவில் ஏதோ போகுது, ஏதோ சம்திங் ராங், நீ என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. இவன் என்னன்னு கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி அந்த செய்ரனை கடத்தின அந்த லேடிக்கிட்ட என்னோட அங்கிள் கான்டாக்டில் இருக்கார், 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் உங்கள் ஃபேமிலிக்கு எதிராக தான் திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இப்படியே பார்த்தா ஆர்கன் நல்லா அடித்து துவைச்சி வச்சுருக்காங்க. அந்த அக்கினோட அம்மாவும் வந்து நான் என் பையனை இழந்துட்டேன், எனக்கு உன் குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் பலி வேணும், உன் அப்பா உன்னை தார வாத்துட்டான், நீ தான் அந்த பலி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறா. ஃபெரித் போய் அவங்க அப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல தேஷ்முக் வந்துடுறான். அவனோட கன் வச்சு ஃபெரித்தை சுடலான்னு பார்க்கும்போது நடுவில் பெலின் வந்து அந்த குண்டடி வாங்கிடுறா. பட் அவளுக்கு கையில் தான் அடிபட்டிருக்கு. இவங்க கீழே வரப்போ அந்த இடத்துல தாத்தா வந்துடுறாரு. உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைன்னு பேசும்போது தாத்தாவை ஷூட் பண்ணிருக்கு. அங்கே ஒருத்தர் ரெடி ஆகும்போது ஆர்கன் நடுவில் வந்து அந்த குண்டை வாங்கிக்கிறான். அப்பா, நான் உங்களை காப்பாற்றிட்டேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு, ஆனால் நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தேனான்னு தெரியல, ஆனால் ஏன் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வாழ்ந்த வாழ்க்கையில் பேசாத ஒருத்தன் சாக போகிற நிமிஷத்தில் தன்னை பெற்றவர்கிட்டையும் தான் பெத்தெடுத்த ஒருத்தங்கிட்டையும் சொல்லிட்டு மறைஞ்சு போகிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்து வர எபிசோட் சீசன் 2 ஃபைனல் எபிசோட் காத்துட்ருங்க. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.